I'm interested in administration, sir. First, I am preparing for TNPSC just to get a job and economic independent. Later, I realized the opportunities, the importance of administration, and self-motivated myself to do the higher services. And then start preparing for Group 1 service. This is my third attempt, sir. அதே மாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோபுரம் தமிழக அரசினுடைய சின்னமாக இன்றளவிலும் செயல்பட்டு வருது. அதை விட உயரமான கோபுரங்கள்லாம் நிறைய இருக்கப்போ அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில் கோபுரம் மட்டும் ஏன் தமிழ்நாடு அரசுடைய சிம்பலாக வச்சிருக்காங்க? செக்குலர் ஸ்டேட்டாக தமிழ்நாடு அரசு வெளிப்படுத்திக்கிறாங்க. ஒரு கோவிலுடைய கோபுரத்தை தமிழ்நாடு அரசு சின்னமாக வைத்திருப்பதன் காரணம் என்ன? சார், அது வந்து ஒரு பண்பாடு மற்றும் கலாச்சார ரீதியாக ஒரு கோவில் தலங்கிறது அனைத்து மக்களும் கூடக்கூடிய ஒரு இடமாக அந்த காலத்தில் இருந்துச்சு. மதம் என்பதை தவிர மக்கள் வந்து அதிகமாக வந்து செல்லக்கூடிய இடமாகவும் பண்டைய காலத்தில் மக்களினுடைய பாதுகாப்பான இடமாகவும் கோயில்கள் வந்து இருந்துச்சு. ரெவென்யூ ஓரியன்ட் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டா இல்லை ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டா? ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் தான் மேடம். கமர்ஷியல் டேக்ஸுக்குன்னு தனி டிபார்ட்மெண்ட் இருக்குது மேடம். கமர்ஷியல் டேக்ஸ் அப்படின்னா அவங்க வந்து வரி வசூலிக்கிறது, வரிகள் வந்து ஏதேனும் நிலுவையில் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ரிமைண்டர் கொடுத்து வரியை வந்து கலெக்ட் பண்ணுறது, வரி சப்போஸ் வந்து கொடுக்க லேட் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு பெனால்ட்டி இன்ட்ரெஸ்ட்டோட கட்டுற மாதிரி ரிமைண்டர் கொடுக்குறது, அந்த ஒர்க் பார்ப்பாங்க மேடம். ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அப்படின்னா வந்து நிலம் சம்மந்தப்பட்ட அனைத்து ஒர்க்குமே வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் வந்து பார்ப்பாங்க. இதில் வந்து வரி வசூல் மட்டும் இருக்காங்க மேடம், நில சம்பந்தப்பட்ட வருவாய்களும் வசூலிப்பாங்க மேடம். இல்லை சார், பிஎஸ்சி மேக்ஸ் மட்டும் தான் சார். குரூப் 1 சர்வீஸ் கிளியர் பண்ணும் அப்படின்றது தான் சார் இலக்கு. குரூப் 1 முடிச்சக்கப்புறம் யூபிஎஸ்சி கெரியர் க்ரோத்துக்காக பண்ணுவேன் சார்.